அனுபவம் நூறு யூடியூப் சேனல் முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது புதுமண தம்பதிகளை ஆடி மாதம் பிரித்து வைப்பது முறையில்லையா என்ற விதத்தில் நான் போலிங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக எந்த ஊரில் ஆறுகள் ஓடுதோ அந்த ஆறுகள் ஒட்டியே மக்கள் நாகரிகமும் மக்கள் நெருக்கமும் அதிகமாக இருந்தது கண்கூடு. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு இல்லைங்களா? அந்த காலத்தில் ஆறு நடுவில் டேம் கட்டி தண்ணியை தேக்கி வச்சு கோடை காலத்தில் நீர்வரத்து கம்மியாகும் போது குழாய்கள் மூலமாக சப்ளை பண்ணுற மாதிரி டெக்னாலஜியும் இல்லை. இன்னொன்று, பொண்ணு ஆடி மாதத்தில் கர்ப்பமாகிட்டு டெலிவரி ஆகும்போது அந்த கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும்போது டெலிவரி ஆக வாய்ப்பு நிறைய. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் ஆடி மாதம் பெற்றோர்கள் தம்முடைய பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ கோடை காலத்தில் பிரசவமான பொண்ணுக்கும் கஷ்டம், பெற்றோர்களுக்கும் கஷ்டம். ஸோ இது வழியாக வந்ததுங்க. இது கோடை வெயில் உச்சத்தில் வேறு இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். என்னுடைய மெட்ரிக் வருங்க. எனக்கு ஆணி முதல் வாரத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு. 15 நாள் மாப்பிள்ளை அதை போயிடுச்சு. அப்புறம் புதுமண பொண்ணை நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், மும்பைக்கு கூட்டி போனேன். ஸோ அந்த நேரம் வரும்போது மாமியார் வீட்டில் இருந்து இன்னொரு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருக்கட்டுங்க, அப்புறம் ஆடி மாதம் முடிந்த பிறகு நாங்கள் கூட்டி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வீட்டில் என்னென்ன, அவங்க வீட்டில் மாமனார் கிடையாது, 8 குழந்தைகள், 4 சகோதரர்கள், 4 சகோதரிகள். சகோதரிகளில் 3 சகோதரிகளுக்கும் திருமணம் முடிஞ்சு அவங்க கணவர் ஊருக்கு போயிட்டாங்க. சகோதரர்களில் 3 பேர் வேலை நிமித்தமாக அவங்க வேறு வெளியூர்களில் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை. இளைய சகோதரர் மட்டும்தான் இருந்தாருங்க, தம்பி. ஸோ இவங்க இப்போ என்னுடைய மனைவியும் 4 வந்துட்டா ஒரு பேச்சு துணை கூட ஆள் தனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஆதங்கம். அவங்க ஆதங்கம் நியாயம் தானே, வீடோ விரிச்ச ஆகிடும். அதுக்கு இந்த ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஆடி மாதம் இங்கே இருக்கட்டுங்க, திரும்பி நாங்கள் கூட்டி கூட விட்றோம், நாங்களே விட்றோம் அப்படின்னா. இது எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க. எங்கள் அப்பா ஒரு கருத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு முதல்ல ஊருக்கு போகும்போது மனைவியை அழைச்சிட்டு போகிறது தான் சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை மீறக்கூடாது. இன்னொன்று, நீ மிலிட்ரியில் வேலை பார்க்கல, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி மும்பையோ டெல்லியோ இல்லை வெளிநாடுகளோ வேலை பார்க்குற வரன்களுக்கு இந்த சம்பிரதாயம்லாம் பார்க்க தேவையில்லை, நீ கூட்டி போ அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு என்னுடைய மாமியார் வாதம் நியாயமாகப்பட்டது, அவங்களுடைய ஆதங்கமும் நியாயமாகப்பட்டது. எங்கள் அப்பா பேச கேட்கல. நான் ஊருக்கு போயிட்டேங்க, நான் தனியாக ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சு மனைவியை கொண்டு வந்துவிட்டாங்க. ஒரு மாதத்துலேயே மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. கரெக்டாக பிரசவம் இது தவிர்க்கணும்னு நினச்சாங்களோ அதே தவிர்க்க முடியாமல் அதே மே மாதம் அக்னி மாதம் வெயில், அப்போ தான் பிரசவம் நடந்தது. இன்னொன்று நடந்ததுங்க. என்னென்ன, அந்த வருஷம் மழை பொய்த்து போயிடுச்சு. டெய்லி
குழாய் குடிநீர் குழாயில் டெய்லி குடிநீர் வர்றது போய் 4 நாள் ஒரு தடவை இல்லை 7 நாள் ஒரு தடவை அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. அந்த தண்ணியையும் அடிப்பை போயிடுச்சு, ஹேண்ட் பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த சகோதரர் இருந்தது கொஞ்சம் உதவியாக இருந்தது. ஆனாலும் நிறைய இன்னல்கள் கிடையாது தான் பிரசவமாகிடுச்சு. சரிங்களா? அப்புறம் ஊருக்கு கூட்டி போகவும் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய மேட்டரை பொறுத்தளவுக்கு முன்னோர்கள் சொல்லி வந்த அந்த ஆடி மாதத்தில் பெற்றோர்கள் வீட்டுக்கு போகிற பொண்ணு வீட்டுக்கு போனவங்களே அழைச்சிட்டு போவாங்களே, அந்த சம்பிரதாயமே நடந்தது. எங்கள் அப்பா சொன்ன சம்பிரதாயம் மீறினதுக்கு தக்க தண்டனையும் எனக்கு கிடச்சிதுங்க. நன்றி, வணக்கம்.